ஜோசுவா, அந்த நெருப்பு மட்டும் கொஞ்சம் அணைச்சி விட்டுரு, காலில் அணைச்சி விட்டுரு, மண்ணு கிண்ணு போட்டு விடு. பறக்குது பாரு. நியூ பால் ஒன்று கொடுப்பா ரிச்சர்ட். திரு அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருநா கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாண்ணா. வீட்டில் வாழைப்பழம் காலி ஆயிடுச்சுண்ணா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. Not ball. சிவா ball. Wicket. Per ora
6. நல்ல முறையா செக் 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 செக். இரண்டாவது போட்டியிலே தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கூட்டி சென்ற கேசிசி அணியை சேர்ந்த முரளி என்பவருக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் சன் டிவி புகழ்பெற்ற நாராயணன் தற்போது இந்த கோப்பையை QCC அவர்களாக முரளிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த தருணத்திலே போன மேட்ச் முரளி 54 ஓட்டங்கள் தனக்கென அடித்திருக்கிறார். ஆஃப் செஞ்சுரி. கோபி தூக்கி அடிக்கப்பட்ட பந்ததை 6-4 ராபின் நடுவரே 2 பேர் பேசிட்டு கொடுங்க. ஸ்ரீகாந்த் எங்கிருந்தாலும் பரிசு கொடுக்கும் கோப்பை இருக்கும் இடத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடுவரே அது 6-4 கொஞ்சம் பார்த்து பாருங்க. லைவ்ல பார்த்தா கூட தெரியும். ஃபோர் என்று நடுவர் அறிவித்து விட்டார். 4 இந்த தருணத்திலே இதுக்கு அடுத்து நடந்த போட்டியிலே எம்பிடி மற்றும் ட்ரஸ்ட்பூர் லெவல்ஸ் மோதிய போட்டியிலே ட்ரஸ்ட்பூர் லெவல் அணி வெற்றி பாதைக்கு கூட்டி சென்ற கார்த்திக் 24. கார்த்திக் 20. சாரி பிரதர் 20. என்னாச்சுமா ஸ்கோரா சாரி 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 சாரி. 2 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 20. 2 overs 20 ரன்ஸ். தற்போது இந்த நிலையில ட்ரஸ்ட்பூர் லெவன் மற்றும் எம்பிடி லெவன் மோதிய போட்டியிலே ட்ரஸ்ட்பூர் லெவன் அணி வெற்றி பெற்று விட்டார்கள். அதில் தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கூட்டி சென்ற ஹலோ 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 MSD கார்த்திக் சிறப்பு கோப்பையை பெற்றுக் வருகிறார். சொன்னதில் ஸ்ரீகாந்த் தற்போது அந்த கோப்பையை வழங்கியிருக்கிறார். சிறிது டிஸ்டர்பன்ஸுக்கு மன்னிக்கும் நடுவரே. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓட்டம் ஏதுமில்லை. மட்டையாளர்கள் கங்கா மற்றும் சூர்யா தற்போது களத்தில் கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச்சாளர் தரணி தன்னுடைய அதை வீசிக் கொண்டிருக்கிறார். பந்து வீச்சாளர் தரணி சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் ஏதுமில்லை. மீண்டும் ஒரு டாட் பால்.
சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையில் ஒரு ஓட்டத்தை ஓடி அடிக்கிறார்கள். உங்களுக்காக தண்ணீர் வந்துவிட்டது. மூன்று ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 23. 18 பந்துகளிலே 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் வலபாய் தாடி. எம்கே பிரதர்ஸ் ஜெய்11 மற்றும் எம்கே பிரதர்ஸ் இரு அணியும் மோதி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில். ஜெய்11 மற்றும் எம்கே பிரதர்ஸ் இரு அணியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். 3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 23. 18 பந்துகளிலே 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ் அணியினர். அடுத்த பந்து வீச்சாளர் பிரவீன். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6-4 4 என்று நடுவர் அறிவித்து விட்டார். சிறந்த ஒரு 4 ஓட்டம் இந்த தருணத்தில். சன் டிவியின் லைவ் டெலிகாஸ்ட் நாராயணன் தற்போது இந்த போட்டியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார். சன் மியூசிக் காலைல ஆன் ஆகுதுன்னா அது அவரால் தான். அவர் போலனா அந்த பாட்டே வராதாங்க சன் டிவியில். கோட்ரஸ் சிசி உருவாகிறதுக்கு காரணமான ஒரு பிளேயர் இங்க வந்திருக்காரு. அவரை சொல்ல மாட்டேன். அவர் அமைதியா பல டோர்னமெண்ட் நடத்தி பல கோப்பைகளை வென்றிருக்கிறாரு கோட்ரஸ் சிசிக்காக. குட்டி அண்ணன் தற்போது இந்த கண்டி இந்த போட்டியை காத்தாடி குட்டி அண்ணன்னா அவ்வளோ ஃபேமஸ். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓட்டம் ஏதுமில்லை. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒயிட் பால் என்று நடுவர் அறிவிக்க இந்த தருணத்திலே ஒரு ஓட்டம் உதிரின் மூலம் கூடுகிறது. ஒயிட் பால் நடுவரே. வைட் வைட் வைட். மீண்டும் ஒரு ஓட்டம் உதிரின் மூலம். தற்போது இமான் போயிட்டோம். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. நடுவரின் தீர்ப்பு ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 4 ஓவர் முடிவிலே 30 ஓட்டங்கள் 24 பந்துகளிலே 30 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ். சிறந்த ஒரு முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜெய் பிரதர்ஸ், ஜெய் சிசி, ஜெய் 11, ஜெய் பிரதர்ஸ், ஜெய் சிசி எல்லாமே இருக்கு. ஜெய் சிசியுடைய தண்ணி வேணும்ப்பா. நம்ம தண்ணி நடுவருக்கு தண்ணி கொடுங்க. மூளை கொதிக்குது நடுவருக்காக.
4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 30 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எம்கே பிரதர்ஸ் உடைய நட்சத்திரம் நெல்சன். ஜெய்சிசி தான் பேட்டிங். சாரி, எம்கே பிரதர்ஸ் போலிங். மீண்டும் ஒரு சிறந்த பந்து. மீண்டும் சிறந்த பந்து வீச்சு. ஒரு ஓட்டு மட்டுமே இந்த தருணத்தில் எக்பைஸ் என்ற நடுவர் அறிவிக்க அதுல ஒரு மொத்தம் ஒரே ஒரு run தான். ஒரு ஓட்டு மட்டுமே. ஒரு ஓட்டு. அடிக்கப்பட்ட பந்து இது. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 5 ஓவர் முடிவிலே 42 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஜெய்சிசி. ஜெய்11 30 பந்துகளிலே 42 ஓட்டங்கள் தற்போது நிலையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜெய்11. 5 overs 42 runs. எம்கே பிரதர்ஸ் சிறந்த முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 42 42 42. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6. கௌஷிக் ஜூஸ் வாங்கிட்டு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 6 அது. சிறந்த ஒரு டாட் பால். மிக நேர்த்தியான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். பிரவீன் பந்து வீச்சாளர் பிரவீன். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. எம்கே பிரதர்ஸ் உடைய பந்து வீச்சாளர் பிரவீன். டெஸ்ட் புறத்துலயும் ஒரு பிரவீன் இருக்காரு, அவரை பத்தி பேசலாம், ஆனா வேணாம்.
அடிக்கப்பட்ட பந்து இது கேட்ச் அவுட் முறையிலே ஒரு விக்கெட்டிலே இருக்கிறார்கள் ஜெய்11. அடுத்த மாற்றியாளர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் யுவராஜ். யுவராஜ். யுவராஜ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யுவராஜ். வாங்க சின்ன பையன், இதோ வந்து விட்டார் மஞ்சள் பையன் சின்ன பையன். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பிரவீன். நல்ல முறையிலே பந்து வீசி ஒரு ஓட்டம் மட்டுமே. ரியல் எஸ்டேட் அதிபதி கார்த்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு செல்வன் கார்த்திக். 12 மணி ஆனா போதும் விவேக் காணாம போயிடுவான். ஏன்னா அவரு சுற்றி போடணும். அவருடைய ரசிகர்கள் அவளோட காத்து கொண்டிருக்கிறார்கள். விவேக் ஸ்டேஜில் வர சொல்றாங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஆரே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 6 ஓவர் முடிவிலே 56 6 overs 56 6 ஓவர் முடிவிலே 56 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஜெய்11. எம்கே பிரதர் மிக நேர்த்தியான முறையிலே சிறந்த முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஓவர். இன்னைக்கு நடக்கிற எல்லா போட்டியும் 7 ஓவர் மேட்ச் தான். ஏன்னா நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃபைனலு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சீக்கிரமா நடத்தணும் 2 நடுவரும். வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஆறா 4 நடுவரு 6 சிறந்த ஒரு 6 அது. மீண்டும் ஒரு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சது. நாட் அவுட் என்று நடுவர் அறிவித்து விட்டார். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். கடைசி ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ் அணியினர். அடுத்த போட்டி பிகேசிசி கேப்டன், கேசிசி கேப்டன். 2 அணியின் கேப்டன் கொஞ்சம் வர்ணனை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிகேசிசி பிரபா அவர்களையும் கேசிசி கேப்டன் அவர்களையும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். பிகேசிசி மற்றும் கேசிசி அடுத்த போட்டி மோதல்கள். இதற்கிடையிலே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ஜெய்11.
அப்படியே out. யுவராஜ் களத்தில் இருக்கார். அடுத்த மட்டையாளர் யார்? ரன் அவுட். அடுத்த மட்டையாளர் பிரவீன். பிரவீன், நன்றி நன்றி சக்தி. சிறந்த ஒரு பந்து வீச்சு, அருமையான முறையிலே வீசப்பட்ட பந்து அது. மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ஜெயலவன்ஸ். இதற்கிடையிலே ஓவர் நிறைவடைந்தது. 7 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 65 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ஜெயலவன்ஸ். 42 பந்துகளிலே 65 ஓட்டங்கள் எடுக்கப்பட்ட நிலை ஜெயலவனுக்கு. 66 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி எம்கே பிரதர்ஸ் தங்களுடைய மட்டையாளரை களமிறக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 66 எடுத்தால் வெற்றி. 66. சக்தி கரெக்டா சொல்லுப்பா. ஏன் 65 டார்கெட், 66 அச்சவில்லை. மன்னிக்கும் ஸ்கோர் போர்டு 64 தான். 65 அச்சா வின்னு. இங்க தம்பி நம்ம செல்லக்குட்டி ஸ்கோரு கொஞ்சம் இந்த காத்து ஜாஸ்தியா வரதுனால குழம்பிட்டாங்க. 64 இலக்கு, 65 எடுத்தால் வெற்றி. 65 runs to win in the MK Brothers. Who will win the matches? Jayant and MK Brothers. Jayant. Hello. 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 Check. Check. J11 உடனடியாக கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. நீங்க வந்தீங்கன்னா பேட்ஸ்மேனும் வந்துருவாங்க. எங்க நடுவரும் ரெடியா இருக்காங்க. ஜெயலவன்ஸ் சீக்கிரமா மைதானத்திற்குள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 64 இலக்கு, 65 அடிச்சா வெற்றி. ஜெயலவன்ஸ் சீக்கிரமா வந்துருங்க. நம்மகிட்ட நேரம் இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்று மாலை இறுதி போட்டி. ஜெயலவன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. 5 மினிட்ஸ் தான் டைம் உங்களுக்கு. நீங்க 10 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க. சீக்கிரமா வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நேற்று லேட்டாக வரதுனால தான் இன்னைக்கு 7 ஓவரா மாத்திட்டோம் நாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டாஸ் போட வந்துருங்க. கேசிசி மற்றும் பிகேசிசி 2 டீம் கேப்டன் கொஞ்சம் டாஸ் போட. கேசிசி மற்றும் பிகேசிசி. கோபி கேப்டன் வந்துருப்பாங்க. இன்னொரு எந்த டீம் கேப்டன்? கேசிசி இங்கே தான் இருக்காங்க. சன் சின்ன இங்கே தான் நிற்கிறப்பல இல்லையா? அங்கே இருக்கிறப்பலையா? கேசிசி கேப்டன் வந்துட்டா கொஞ்சம் வாங்க. பேட்ஸ்மேன் ரெடியா? எம்கே பிரதர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. டீம் 11 வந்துட்டாங்க. அந்த ஆஃப் சைடில் வர அந்த ப்ளூ கலர் டிஷர்ட், ஒயிட் கலர் டிஷர்ட், இந்தியன் ஜெர்சி சீக்கிரமா வாங்க. அப்படியே கதை பேசிட்டு வருவீங்க. ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எதுவும் இல்லை உங்களுக்கு. மதன் குணாவா அது? ஆமாப்பா. சாரி நீங்களும் பார்க்கல, சரியா தெரியல. மங்களா இருக்கு வெயில் கண்ணு. வாங்க வாங்க. இப்போ ஜெயலவன்ஸ் சீக்கிரமா ஃபீல்டிங் செட் பண்றீங்க நண்பரே. எம்கே பிரதர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சீக்கிரமா வந்துருங்க. 2 நடுவர் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் இறங்கியாச்சு. கேசிசி கேப்டன் இன்னும் 10 ஸ்பீக்கர் வச்சு கூப்பிட்டா கூட நாளைக்கு தான் வருவாரு. அப்படிதான் நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் குணா காது கேட்காது. அதே மாதிரி அந்த கேசிசி கேப்டனுக்கு காது மச்சான் குணா
ஜெய்11 சீக்கிரம் செட் பண்ணுங்க. நடுவரே நீங்க தான் சொல்லணும். செக் செக் செக். குல்லு மற்றும் ராபின் இந்த போட்டிக்கு நடுவராக இந்த தருணத்தில் நெல்சன் நெல்சன் தானே அது. கொஞ்சம் ஜெய்11 கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்றோமா? நேரம் 12 மணி ஆகிவிட்டது. இந்த மைதானத்தை விட்டு வெளியேற போகும் நம்முடைய கரண்ட்டுக்கு சொந்தக்காரர் விவேக். இதை சொன்னது ராகு. உங்களுக்காக ஜூஸ் வந்துடுச்சு. எங்களுக்காக ஜூஸ் வழங்கிய ஸ்ரீராம் மோர். அவள்தான். ஃபரூக் கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீலிங் செட் பண்ணுங்க. அடிக்கிற வெயில் அப்படியே ஜாலியா இருக்குது உங்களுக்கு குளு குளுன்னு. சீக்கிரம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த போட்டியை நடத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மேட்ச் கேசிசி மற்றும் பிகேசிசி செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த கேசிசி கேப்டன் வரவே இல்லை இன்னும். டாஸ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க பேசலாம் எவ்வளவு நாளும். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே கூப்பிடுறோம் ரெக்வஸ்ட் பண்ணி. கேசிசி கேப்டன் எங்கே? இது எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் மேட்ச். இது இந்த போட்டி யூடியூப் சேனல்ல நேரடி ஒளிபரப்பு. நீங்க யூடியூப்ல போய் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் டைப் பண்ணாலே அந்த லிங்க் வந்துடும் உங்களுக்கு. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே ஒரு ஓட்டத்தை ஓடி எடுத்திருக்கிறார்கள் முதல் பந்திலே. முதல் பந்து வீச்சாளர் சிங்கம் நெல்சன். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் நெல்சன். இந்த மைதானத்தை நன்கு அறிந்த பந்து வீச்சாளர் நெல்சன். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு எதிர்களில் ஒரு ஓட்டம். இந்த தருணத்தில் இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டம் மட்டுமே. சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். மோர் வந்திருக்கு. அதை ஊத்தி கொடுக்க நம்முடைய மதன் ரெடியா இருக்காரு. ஆனா குடிக்க ஆள் இல்ல. கிளாஸ் இல்லையா? அதுக்கு ஆள் வராரு. வருது பேர் பின்னாடி வருது பேர் கொண்டா. சிறந்த பந்து வீச்சு எதுவுமில்லை. டாட் பால். 64 இலக்கு 65 அடிச்சால் வெற்றி. எம்கே பிரதர்ஸ் மற்றும் ஜெய்11 மோதி கொண்டிருக்கும் போட்டி. ஜெய்11 64 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். 42 மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். சிறந்த முறையிலே நெல்சன் ஜெய்11 அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் மிக நேர்த்தியான முறையிலே. கேசிசி கேப்டன் வந்துட்டீங்களா? பிகேசிசி கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டாஸ் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. இந்த தருணம் ஆரே ஸ்பான்சர் செய்த
பால் ராகவன் அவர்களை ஏஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் ராகவன் அவர்களே ஒரு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 8. ஒரு ஓவர் முடிவிலே 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ். கேசிசி கேப்டன் எங்க இருக்கீங்க பிளீஸ்? பிரதர் நீங்களா? சின்ன டாஸ் போட்டு போயா முரளியா? முரளி ஒட்டப்பில்லையா? கோபி டாஸ் போடு. நீ போடா. 2 டீம் கேப்டன் இருக்க வந்துட்டாங்க பாரு. முரளி வந்துட்டா பாரு. பிகேசிசி கேப்டன் வந்துட்டீங்களா? டாஸ் போட்டுருங்க. முரளி டாஸ் போடு. அது வந்துட்டாங்க பாரு. உங்களுக்காக மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஆரா ராபின் அந்த காலையில பட்டுச்சு. ஓகே 6 டாஸ் போட்டாச்சா? ஓகே வாங்க சுகு கேசிசி மற்றும் பிகேசிசி அடுத்த போட்டிக்கு டாஸ் போடப்பட்டதுல பிகேசிசி டாஸை வென்று முதலில் பந்து வீச தேர்வு செய்திருக்கிறார்கள். கேசிசி பேட்டிங் சிறந்த ஒரு 6. அந்த கலையில பட்டால 6 தான். ஏன்னா அந்த கலையை வெட்ட முடியல எங்களால. ரொம்ப மீண்டும் சிறந்த ஒரு ரிவர்ஸ் முறையில் அடிக்கப்பட்ட 6. அது 6 எங்களுக்காக மோர் ஸ்பான்சர் செய்த கோட்ரசிசி கிரிக்கெட் கிளப்புக்காக பெரும் உதவி செய்த எங்கள் மாமா ராகவன், ஆர்பருக்கு சொந்தக்காரர், ஏஆர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உரிமையாளர் ராகவன் பல வருஷமாக ரியல் எஸ்டேட்ல இருக்காரு. இது வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்ததில்ல. கார்த்திக் ஆனா அவர் நினைச்சாருன்னா செய்யலாம். கார்த்திக் பசங்களுக்கு குளுக்கோந்தி அதெல்லாம் வாங்கி தரலாம். குட்டியண்ணா என்னண்ணா? குட்டி பையனையா? உங்க பையனை சுபாஷ் டேடி கூப்பிடுறாரு. குட்டியண்ணா ஸ்டேஜுக்கு வாங்க, அங்க நிக்காதீங்க. ஆஃப் சைடு நிக்க கூடாதுண்ணா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறோம். அந்த ஆஃப் சைடு யாரும் நிக்காதீங்க. தூக்கி அடிக்கிறது பந்து மீண்டும் 6. மாமா ராகவனை பாரு. ஓவரா? ஓவர். இரண்டு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 28. நோ லாசஸ்ல போயிட்டு இருக்கு. எம்கே பிரதர்ஸ் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அணிக்காக. 64 இலக்கு 65 அடிச்சால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ். தற்போது 2 ஓவர் முடிவிலே 28 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இங்கே இலவசமாக QCC கிரிக்கெட் கிளப் சார்பாக மோர் இங்க வாங்க மதன், நீங்க வாங்க. ஸ்ரீராம் மதன் மோர் கொடுப்போம். முரளி சஞ்சய் மதன் கூப்பிடும். இங்க போங்க. ஓகே, உங்களுக்காக இங்கு மோர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வெயில் தாக்கம் குறைய அனைவரும் மோர் குடிங்க. வாங்க வர்ணனை மீடியா அருகே உங்களுக்காக எங்களுடைய மாமா ராகவன் உங்கள் தாகத்தை தணித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே வாருங்கள், மோர் அனைவரும் வாங்கி பருகுங்கள். சுந்தர் ஒயிட் பால் என்ற நடுவர் அறிவிக்க டெஸ்டுபுரம் சுந்தர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எம்கே ஜெயிலவன்ஸ் அணிக்காக.
உங்களுக்காக இங்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஆறா நான்கா கேட்ச், சிறந்த முறையிலே பிடிக்கப்பட்ட கேட்ச் அது. சிவா சிவா சிறந்த ஒரு ஃபீல்டர் சிவா. கிரேட் டேக்கிங். சொல்லுங்க ராபின், கோடு போடணுமா? இந்த ஓவர் முடிஞ்சு போட்டலாமா? ஓகே. கொஞ்சம் QCC கமிட்டி அந்த கோடு மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. சுபாஷ், கோபி, இந்த போலர் என்று கோடு மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க. எங்களுக்கு அது வந்து விட்டார் எங்களுடைய மாமா ராகவன். மாமா மோரை கலக்கிறாரு. மோர் ஸ்பான்சர் செய்த ராகவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் QCC சார்பாக. உங்களுக்காக இங்கே மோர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் வாங்கி பருகுங்கள். எங்களுக்காக இந்த மதிய வேளையிலே கடும் வெயிலிலே எங்களுக்காக மோர் வழங்கிய ராகவன் AR டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் 10 கண்டெய்னருக்கு ஓனர் ராகவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்பருக்கு சொந்தக்காரர் ராகவன். AR டிரான்ஸ்போர்ட் ஆர்பர்ல, ஆமா ஆர்பர் என்ட்ரன்ஸ்ல போனீங்கன்னா ஒரு 5 சரி இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் அவருக்கு. கோடு போட்டாச்சா? போதுமா ராபின்? ஓகே. ரிச்சர்ட் அவர்களுக்கு நன்றி. பெரும் உழைப்பாய் ரிச்சர்ட். ஆன்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக இங்கே மோர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மோர் வேண்டும் என்பவர்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். QCC சார்பாக வெஸ்ட்புரத்திலே எப்போது போட்டி நடந்தாலும் லைவ் மேட்ச் LI ஸ்போர்ட்ஸ் எப்பொழுதும் எங்களுக்காக துணையா நிற்கும். அதே போல எங்களுக்காக எப்போ இந்த கிரவுண்ட்ல போட்டி நடந்தாலும் எங்களுக்காக ஸ்பான்சர் செய்யக்கூடிய அந்த மனசு எங்க மாமா ராகவன் அவர்களுக்கு தான் இருக்கு. AR டிரான்ஸ்போர்ட் நிறுவனர். எந்த போட்டி நடந்தாலும் இலவசமா மோர் வழங்கிடுவார். ஏன்னா அவர் அந்த மோருக்கு சொந்தக்காரர் அவர் தான். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6. என்ன பிரபு, போதுமா விளம்பரம்? இன்னும் இருக்கா? அவரு அன்பு செல்வன் ரியல் எஸ்டேட் அதிபதிக்கு அடுத்த பிளான் இந்த கிரவுண்டை தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. அன்பு செல்வன் கார்த்தி அவர்களை ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. PKCC பிரபா அவர்களை மோர் குடிக்க வருகை என வரவேற்கிறோம். மீண்டும் சிறந்த ஒரு தடுப்பாட்டம், ஒரு ஓட்டம் மட்டுமே. மூன்று ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 37, 3 overs 37 ரன்ஸ். இந்த MK பிரதர்ஸ் 64 இலக்கு 65 எடுத்தால் வெற்றி. MK பிரதர்ஸ் 3 ஓவர் முடிவிலே 37 37 3 overs 37. வாங்க ஹரி. பார்க்கணும் போராடி வெல்லடா, போட்டி போட்டு நீயும் கொல்லடா. அன்பு செல்வன் கார்த்திகை பூடி போ, கார்த்திகை போட்டு ஈடு போட்டு அடி போ.
ஸ்ட்ரைட்டா மிலிட்டரி கேம்பஸ் லீவில் வந்திருக்காரு கார்த்தி. இப்போ ஸ்ட்ரைட்டா போயிடுவாரு பரங்கிமலைக்கு. கார்த்தி வாடா, எங்க போற? வா வாடா. ஓ, ஃப்ளைட்ல பறக்க போறியா? ஏரோப்ளைன் பறக்குது பாரு மேல. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. நான்காரா கேட்ச் அது. வாட் ஏ கேட்ச். டிபிசி நண்பர் ஆனந்த் அவர்களை போடுவாங்க வருக வருக என வரவேற்கிறோம். ராபின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். யா யா சச்சே மச் மச்சே சிலக். பல விட்டம் நானே வந்து நானே ராகு நானே என் டிரான்ஸ்போர்ட் நிறுவ நானே. மோர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மதிய வேளையிலே யாருக்கெல்லாம் மோர் வேணுமோ வந்து வாங்கிக்கங்க. ஸ்கோரமா 37 தாம்மா, 37 தான் இருக்கு. ஓவர் முடிஞ்சோன்னு கேளுங்க ராபின். 2 நடுவருக்கும் நன்றி. ராபின் மற்றும் குலு சிறப்பு நடுவராக பணிபுரித்துக் கொண்டிருக்கிறார்கள் QCC சார்பாக. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையிலே ஒரு ஓட்டு மட்டுமே. சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஒரு ஓட்டு மட்டுமே. இந்த தருணத்திலே மிக நேர்த்தியான முறையிலே கட்டும் வெயிலிலே ஜெய்11 பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் ஏதும் இல்லை. இங்கு அனைவருக்கும் மோர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ராகவன் அனைவருக்கும் மோர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மோர் வேண்டும் என்பவர்கள் அனைவரும் வாங்கி வருகலாம். QCC சார்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்திலே ஆரே. இந்த போட்டி முடிஞ்சவனே QCC மற்றும் PKCC மோத இருக்கிறார்கள். அடுத்த போட்டி 2 அணிக்கும் டாஸ் போடப்பட்டதுல PKCC டாஸை வென்று முதலில் பந்து வீச தேர்வு செய்திருக்கிறார்கள். KCC பேட்டிங். கொஞ்சம் முடிஞ்சவனே உங்க லெவல்ஸ் இது பண்ணி உள்ள கொண்டு போயிடுங்க. PKCC அவருக்கு ஒரு மோர் கொடு பாலாஜ், அவருக்கு ஒரு மோர் கொடு, ஒரு கிளாஸ் மோர் கொடுப்போம். விக்டர், கானா புயல் விக்டர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும். இது ஒரு ஓட்டு மட்டுமே. இந்த தருணத்திலே ஜெய்11 பந்து வீச்சாளர் ஃபரூக் இருக்கார். இன்னும் ஓவர் முடிவிலே 45 ஓட்டங்கள். 4 ஓவர் முடிவிலே 45. ஓகே, 4 ஓவர் முடிவிலே 2 விக்கெட் இழப்பிற்கு. 4 ஓவர் முடிவிலே 45 45 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 45 என்னமா வான வேடிக்கையுடன் கூடிய இறுதி போட்டி. நேற்று ஒரு அணி கணபதி CC ஒரு அணி தேர்வாகிவிட்டார்கள் இறுதி போட்டிக்கு.
நேற்று ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. அதுல கணபதி சிசி சிறந்த முறையில் ஆடி இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு யாரு நல்ல ஆடி இறுதிப் போட்டிக்கு போறாங்கன்னு பார்க்கலாம். ஆடுற எல்லா அணிக்கும் வாய்ப்பு இருக்கு. சிறந்த ஒரு பந்து வீச்சு இதற்கிடையிலே எதுவுமில்லை. டாட் பால். மோர் வேண்டும்ன்றவங்க வந்து வாங்கி குடிக்கலாம். இன்னும் மோர் இருக்கு, நிறையவே இருக்கு மோர். இங்க வேலை செய்யறவங்க கூட வந்து வாங்கிக்கிங்க, குடிங்க. QCCக்காக டீம் கொடுத்த எல்லா பிளேயர்ஸும் மோர் வாங்கி குடிக்கலாம். எல்லாருக்கும் மோர் இருக்கு. அங்க பின்னாடி விளையாடிட்டு இருக்க பசங்க கூட வரலாம். சின்ன பசங்களாம் வந்து மோர் குடிச்சிட்டு போங்க. இதற்கிடையில் ஒரு விக்கெட் போல்டு முறையிலே ஒரு விக்கெட்டை இழைக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ். இந்த பேஸ்கெட் பால் பிச்சில் ஆடிட்டு இருக்கீங்களே தம்பிங்களா, மோர் வேணா வந்து குடிங்க. எல்லாருக்கும் மோர் இருக்கு. வாங்க மோர் குடிச்சிட்டு விளையாடுங்க. வெயிலில் ரொம்ப இதுவும் ஆடாதீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா வெயில் வந்து 106 டிகிரி இன்னைக்கு. அதனால டைம் ஜூஸ் குடிங்க. பையா வந்து ஜூஸ் மோர் குடிங்க. கொஞ்சம் சீக்கிரமா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துருங்க. ஜெயிலவன்ஸ் கொஞ்சம் செட் பண்ணிடுங்க. ஃபீல்ட் கரெக்டா போடுங்க. ராஜா 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 வந்து விட்டார். சுழல் பந்துக்கு சொந்தக்காரர், மெர்குரி பந்துக்கு வீட்டுக்காரர், எங்களுடைய மகேந்திரன். காட்டு காட்டு மேல ஈனை பற்றி வீட்டு மோர் குடிக்க வந்து விட்டார். பிரவீன் மோர் குடிக்க வாங்க. மணி பார்த்து வா, கம்பி இருக்கு. ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓட்டம் எது உறுதியானது உறுதியானது. நடுவர்கிட்ட எந்த விவாதம் இருக்கக்கூடாது. அவுட் என்ற நடுவர் அறிவிக்க இதற்கிடையிலே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ். எப்பா தம்பிங்களா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருப்பா. இங்க வாங்க மோர் குடிங்க வாங்க. மோர் பொறுமையா வாங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு ஆடிட்டு இருக்க டீம் வந்து கூட மோர் இருக்கு, வந்து குடிங்க. ராகவன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் QCC சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் QCC மோத இருக்கிறார்கள். KCC bowling, KCC batting. மோர் என்பவர்கள் அனைவரும் வாங்கி பருகலாம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரிவர்ஷிப் முறையிலே கேட்சை தவற விட்டார். தொடப்பட்ட கேட்சை மிஸ் ஆகப்பட்டது. இதற்கிடையிலே கபூர் கீழே பார்த்து வாங்க. கம்பி வந்து மோர் குடிங்க தம்பி. வாங்க சந்தோஷ், வாங்க சதாம். கபூருக்கு ஸ்பெஷலா கொடுங்க மோர். ஒரு 1/2 கிலோ உப்பை கொட்டி கொடுங்க அவருக்கு. தாத்தா அந்த தாத்தா கொடுப்பா. தாத்தா மோர் வேண்டும் என்பவர்கள் அனைவரும் வாங்கி பருகலாம். இதற்கிடையிலே மீண்டும் ஒரு விக்கெட். இருந்த முறையிலே இன்னும் விக்கெட்டுகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. எம்கே பிரதர்ஸ் அணியிலே ஜெயிலவன் சிறந்த முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னும் 13 பந்துகளிலே 19 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை எம்கே பிரதர்ஸ் அணிக்கு. 13 பால்ல 19 ஓட்டங்கள். அடிக்கப்பட்ட பந்து. கேட்சை மீண்டும் ஒரு கேட்சை தவறவிட்டார்கள். சிறந்த முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயிலவன்ஸ் அணியினர். 19 ஓட்டம் எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 49 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். எத்தனை? 5 ஓவர் முடிவிலே 49. 5 விக்கெட் இழப்பிற்கு 49 ஓட்டங்கள் 5 ஓவர் முடிவிலே. இன்னும் 12 பந்துகளிலே ஜெயிலவன்ஸ் 48 ஓட்டங்கள் 5 ஓவர் முடிவிலே. இன்னும் 12 பால்ல எவ்வளோடா? டெல்லி 12 பால்ல எவ்வளோடா? ஓகே, 48 ஓட்டங்கள். இன்னும் 12 பந்துகளிலே 17 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை எம்கே பிரதர்ஸ் அணிக்கு. ஜெயிலவனா எம்கே பிரதர்ஸா? Who will win the matches? 12 balls, 17 runs is needed. ஜெயிலவன்ஸ் அந்த எம்கே பிரதர்ஸ் 12 பந்துகளிலே 17 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை எம்கே பிரதர்ஸ்க்கு. சிறந்த ஒரு வேண்டும் என்பவர்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் எங்களுடைய ராகவன் தற்போது மோரை கேசிசி சார்பாக ஸ்பான்சர் செய்திருக்கிறார். எங்களுடைய பிக் ஸ்பான்சர் வாய்ப்பால் என்ற நடுவர் மூலம் தற்போது ஒரு ஓட்டம். எனி டைம் ஸ்பான்சர் ராகவன். ஓவர் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. உள்ள போயிடுங்க. கேசிசி பேக் முறையிலே வீழ்த்தப்பட்டது. பந்து வீச்சு அடிக்கப்பட்ட பந்து. இது ஒரு கேட்ச் டேக்கர் ஃபரூக். டெஸ்ட் புரத்தி
இன்னும் 16 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை MK பிரதர்ஸ் அணிக்கு. 9 balls needed. Who will win the matches? The MK brothers, the J11. Krish, the bowler, 11s. ஆனந்த் அவர்களை டிபிசிசி ஆனந்த் அவர்களை வர்ணனை மீடியா அருகே வருக வருக என வரவேற்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் டிபிசிசி ஆனந்த் அது உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்கலாம். கொஞ்சம் டிபிசிசி ஆனந்த் ஒரு பேசணும். ஒரு பணம் பரிமாற்றம் இருக்கு, அதை பற்றி பேசதான் கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் பயப்படாதீங்க. இறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டம், வைஸ் முறையில் வெளியே ஒரு ஓவருக்கு லெக் வைஸ் ஐஸ். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டமா ரெண்டா? ஒன்று. ரவீன் ஓவரா? இல்ல இல்ல, ஓகே ஓகே. மோர் குச்சியா? கேப்டன் ஆனந்த் மேல ஸ்டேஜுக்கு உங்களுக்காக அரசு ஒரு மோதிரம் கைக்கு பத்திரம். ஐம்பத்தி 51 6 ஓவர் முடிவிலே. விக்கெட்டா? விக்கெட் எத்தனமா? ஏய் விக்கெட் எத்தனடா? ஜெயிலவன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் பண்ணுங்க. எடுத்திருக்கிறார்கள் 6 ஓவர் முடிவு. கடைசி ஓவர். ஃபருகுண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் நிக்க வைங்கண்ணா. ஸ்கோர் 51. ஐம்பத்தி 1 6 ஓவர் முடிவிலே. இன்னும் 6 பந்துகளிலே 6 பால்ல 14. இந்த ஜெயிலவன் பேசிட்டே இருக்காதீங்கப்பா, ஒவ்வொரு பாலுக்கும் பேசுறீங்க. இங்க கமிட்டி என்ன போட்டு திட்டுறாங்க நீங்க பேசுறதுக்கு. ஆர்குமெண்ட்லாம் கிடையாது, பேசிக்கிட்டு இருக்காங்க மீட்டிங். எல்லா இப்ப நீ ஆட போற எல்லா டீமுக்கும் சொல்லிட்டு வெளியிலேயே பேசிட்டு வந்துருங்க, கிரவுண்டில் வந்து பேசாதீங்க. மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. சூர்யா பந்து வீச்சாளர் சூர்யா கடைசி ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 5 பந்துகள் மீதம் இருக்கின்றன. இன்னும் 14 ஓட்டங்கள். 5 balls 14 runs. மட்டையாளர் தரணி மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. டாட் பால் அடிக்கல, ஆனா பால் மட்டையில படல.
அவர் அடிச்ச வேகம் அப்படி இருந்ததுப்பா. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெயில்ல கண்ணுங்கெல்லாம் மங்கலா போயிருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சூர்யா சிறந்த முறையிலே ஜெயிலவன் அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 4 பந்துகள் மீதம் இருக்கின்றன. எடுக்க வேண்டிய ஓட்டங்கள் எளிதல்ல. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. எந்த ஒரு விவாதமும் இருக்கக்கூடாது நடுவரிடத்திலே. நடுவர் ராபின் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் போயிடுங்க அப்படிக்கா ஃபாஸ்டா. சூர்யா ஒரு சிறந்த முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஜெயிலவன்ஸ் அணிக்காக. மீண்டும் ஒரு சிறந்த பந்து, ஓட்டம் ஏதும் இல்லை. நெல்சன் குச்சி காப்பாளர் நெல்சன் தனக்கென முதல் விக்கெட்டை எடுத்திருக்கிறார். நெல்சன் சீக்கிரம் 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 ஜெயிலவன்ஸ் அப்படியே வாங்க. ஃபருக் பாய் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க வாங்க. அடுத்த மாத்தியாளர் வந்துவிட்டார். பிரவீன் அடுத்த மாத்தியாளர். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு, கிரேட் பால். நல்ல முறையிலே வீசிக் கொண்டிருக்கிறார் சூர்யா தன்னுடைய அணிக்காக. கடைசி பாலா? ஓகே ஓகே. ஒரு பால்ல 14 ஓட்டங்கள். எம்கே பிரதர்ஸ் மற்றும் ஜெயிலவன் மோடி கொண்டிருக்கும் போட்டி தற்போது இந்த தருணத்திலே ஜெயிலவன் சிறந்த முறையிலே பந்து வீசி லாஸ்ட் ஒரு பால்ல 14 ஓட்டங்கள் எடுத்தால் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ கடைசி பந்து. ஆம், வெற்றி பெற்று விட்டார்கள் ஜெயிலவன்ஸ் அணி. மோர் இருக்கா சதாம், மோர் இருக்கா? இருக்கு வாங்க வாங்க. 2 டீமும் கொஞ்சம் வந்து மோர் குடிச்சிருங்க. கடைசி ஓவர்ல ஒரே ஒரு ரன் தான். சூர்யா சூப்பரா பந்து வீசியிருக்காரு.